அப்போ பவுல் அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தி இருந்தார். எதை பற்றி? இந்த ரோமர் 6ஆம் அதிகாரத்தின் முக்கியத்துவம், 7ஆம் அதிகாரத்தின் முக்கியத்துவம், 8ஆம் அதிகாரத்தின் சிலுவையின் செய்தியின் முக்கியத்துவம் பவுல் அப்போஸ்தலருக்கு வெளிப்படுத்தப்பட்டது என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வெளிப்பாட்டை பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதலுக்கு ஏற்ப பவுல் அப்போஸ்தலர் நமக்கு தந்திருக்கிறார். அப்போ ரட்சிக்கப்பட்ட மனுஷன், மறுபிறப்பு பெற்ற மனுஷன், நியாயப்படுத்தப்பட்ட மனுஷன் மகாபரிசுத்தமான தேவனுக்கு முன்பாக எப்படி நடப்பது என்ற விவரம் ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். ரட்சிக்கப்படுகிறது மிகவும் இலகுவான ஒரு விஷயம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எந்த மனுஷனாகுதல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நீர் என்னுடைய இருதயத்திற்குள் வாரும், நான் பாவியாக இருக்கிறேன், என் பாவங்களை மன்னித்து என்னுடைய இருதயத்துக்குள் நீர் வாரும் என்று சொல்லி எந்த மனுஷன் கேட்கிறானோ, எந்த மனுஷன் ஜெபம் பண்ணுகிறானோ அந்த மனுஷனை ரட்சிக்கிறதுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தயாராக இருக்கிறார் என்ற ஒரு உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேணும்.